வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பிரபல பாடகர் ஹரிஹரன் அவர்களுக்கு என்னாச்சு, வெளியான அவருடைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே அப்செட் ஆகி போயிருக்காங்க. வாங்க பிரபல பாடகர் ஹரிஹரனுக்கு என்னாச்சு, என்ன தகவல், அவரோட உடல்நலம் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலுக்கு அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு அரிய பாடகரில் ஒருவர் தான் ஹரிஹரன் ஒருவர். எஸ்பிபியை போல இவரது குரலும் ரசிகர்கள் மனதில் நீங்காத ஒரு இடம் பிடித்திருக்கும். குறிப்பாக இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் அதிக திரைப்பட பாடல்களை பாடியிருக்கிறாரு. ஹரிஹரன் அவர் குரலில் இதுவரை 15,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் வெளிவந்திருக்கிறது. தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், மராத்தி, கன்னடா, போஜ்புரி, பெங்காலி உட்பட 10க்கும் மேற்பட்ட மொழிகளில் பாடியிருக்கிறாரு ஹரிஹரன் அவர்கள். மணிரத்னம் இயக்கிய ரோஜா படம் மூலம்தான் இவர் முதலாக பாடகராக அறிமுகமாகியிருந்தார் ஹரிஹரன். அந்த படத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையமைத்து தமிழா தமிழா என்கிற தேசப்பற்று பாடலை பாட வைத்திருப்பார் ஏஆர் ரஹ்மான். இந்த பாடல் ஹரிஹரன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. இதையடுத்து ஏஆர் ரஹ்மான் இசையமைத்த முத்து, பாம்பே, மின்சார கனவு, ஜீன்ஸ், இந்தியன் முதல்வன், இந்திரா, இருவர் அழைப்பாயுதே, கன்னத்தில் முத்தமிட்டால், குரு, எந்திரன் என இசைப்புயலில் பெரும்பாலான படங்களில் ஹரிஹரன் பாடல் பாடியிருந்தார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இமான் அவர்கள் அனிருத் இசையில் நிறைய திரைப்படங்களில் வளர்ந்து வரும் இசைக்கலைஞர்களுக்காக இவர் அதிக பாடல்களை பாடியிருக்கிறாரு. இமான் அவர்கள் இசையமைத்த விஸ்வாசம் திரைப்படத்துக்காக இவர் பாடிய பாடல்கள் இப்போது வரைக்கும் ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்துட்டு வராங்க. தொடர்ந்து இமானை இசையமைக்கிற திரைப்படங்களில் இவருக்கும் ஸ்ரேயா கோஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல்களை கொடுத்துருவார். அந்தளவுக்கு இவருடைய வாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இமான் அவர்கள் ரொம்பவே அடிக்ட்னே நிறைய பேட்டியில் சொல்லி வந்தார். ஹரிஹரனுடைய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ்ஸான அவரை தவறாமல் பயன்படுத்தி வராரு ரகுமான் அவர்கள். தொடர்ந்து இவர் புதியதாக இசையமைக்கக்கூடிய நிறைய திரைப்படங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் ஹரிஹரனை பார்த்தீங்கன்னா அவருக்காக வாய்ப்பு கொடுத்துருவார். இளையராஜா இசையமைத்த காசி திரைப்படத்திற்காக இவர் நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்காரு. இந்த திரைப்படத்தில் பாடிய பாடல்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்துன்னே சொல்லலாம். ராஜா அவருடன் பணியாற்றும் போது இவர் நிறைய கற்றுக்கொண்டதாகவும் நிறைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸில் ஹரிஹரன் பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்களை புகழாரம் சூட்டி வந்தார். இந்த நிலையில் பிரபல பாடகர் ஹரிஹரன் அவர்களுக்கு உடல்நிலை என்ன ஆயிற்று என ரசிகர்கள் இணையதளத்தில் கேள்வி எழுப்பி வராங்க. அண்மையில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் பார்வையாளர் வரிசையில் அமர்ந்திருந்த ஹரிஹரன் மேடைக்கு தள்ளாடியபடி வந்து பேசி சிரமப்பட்டதை பார்த்து ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போனாங்க. அடுத்த சில நிமிடங்களிலே காதலுக்கு மரியாதை பாடலை பாடி அரங்கை அதிர வைத்தார். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வேகமாக பரவி வரும் நேரில் அவருடைய உடல்நலம் குறித்து ரசிகர்கள் கேள்வி எழுப்ப தொடங்கி வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.